ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் மிக மிக முக்கியமான பாசுரம் 3ஆம் பத்து 8ஆம் திருமொழியின் 4வது பாசுரம். தன் மகளான ஆண்டாளை நினைத்தே பெரியாழ்வார் அருளிய பாசுரம்னு நம் ஆச்சாரியர்கள் கொண்டாடக்கூடிய பாசுரம். அதனால இந்த பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைகிறோம். ஏன்னா ஒரு பக்கம் இந்த காட்சி உங்களுக்கே தெரிஞ்சதுதான். வரிசையா 3 பாசுரத்துல என்ன காட்சி பார்த்தோம்? ஆயர்பாடியில ஒரு கோபிகை, அந்த பெண் கண்ணனை காதலித்தாள். கண்ணன் இரவோடு இரவாக அந்த பெண்ணை கொண்டு சென்று விட்டான். அதை நினைத்து அந்த தாய் புலம்பினாள்னு. இந்த காட்சி அப்படியே பெரியாழ்வாருக்கு பொருத்திக்கோங்க. அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரும். இந்த பாட்டு என்னத்த இருந்தாலும் பெரியாழ்வார் திருவுள்ளத்துல அந்த கோபிகைய ஆயர்பாடியில கண்ணன் எப்படி கொண்டு போனாங்கிறதான் தாய் பாவத்துல பாடுறார். ஆனா நம்ம ஆச்சாரியர்கள் அப்படி மட்டும் இந்த பாட்டை ரசிக்கல. அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வாங்கோ, அங்கேயும் பொருந்தும். பெரியாழ்வார் தந்தையா இருக்கார், அவருக்கு மகளாக ஆண்டாள் நாச்சியார் எழுந்தருளி இருக்கிறாள். கண்ணன் கோபிகையை விரும்பினான், கோபிகையும் கண்ணனை விரும்பினாள். அதே போலதான் ஆண்டாளுக்கு கண்ணன் மீது காதல், கண்ணனுக்கு ஆண்டாள் மீது அதை விட காதல். ஆண்டாள் ஒரு பக்கம் துடிச்சுட்டு இருந்தாளாம், எப்படியாவது கண்ணன் அடையணும், எப்படியாவது கண்ணன் அடையணும்னு. இவன் என்ன பண்ணான்னா இரவோடு இரவாக வந்து ஆண்டாளை தன் திருவடியில் சேர்த்து கொண்டு வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போயிட்டான். அதாவது நாம் வரலாற்றில் பார்க்கும்போது பெரியாழ்வாரே ஆண்டாள் நாச்சியாரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து வந்தார். ஸ்ரீரங்கத்தில் வந்து எம்பெருமான் திருவடிகள்ல ஆண்டாள் நித்திய கைங்கரியத்தை அடைந்தாள். இதெல்லாம் வரலாற்றுல பார்க்கிறோம். ஆனா கொஞ்சம் ஒரு ரசானுபவமா வச்சுக்கோங்களேன். பெருமாள் திடீர்னு ராவோட ராவா வந்து ஆண்டாளை அழைத்து செல்கிறார். அப்போ பெரியாழ்வார், என் பொண்ணு பெருமாள் அழைச்சுன்னு போயிட்டாரே, அதை நினைத்து பாடினால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த பாசுரம். முன்னாடியே ஒரு விஷயமும் விஞ்ஞாபனம் பண்ண, ராமானுஜர் வாழ்விலும் இந்த பாசுரத்துக்கு ஒரு தொடர்பு உண்டு. அது என்னங்கிறது பின்னாடி சொல்றேன். இப்ப அப்படியே காட்சியை மனசுல வச்சுக்கோங்க. பெரியாழ்வார், அவருக்கு ஒரே மகள் ஆண்டாள் நாச்சியார், அவளை பெருமாள் கொண்டு போயிட்டார். இப்ப அவர் பாடுகிறார் 3ஆம் பத்து 8ஆம் திருமொழி 4ஆம் பாசுரம். ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான், பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டு உகந்து மணாட்டுப்புறம் செய்யும் கொலோ. ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான், பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டு உகந்து மணாட்டுப்புறம் செய்யும் கொலோ. இப்போ பெரியாழ்வார் பாடுறார், ஒரு மகள் தன்னை உடையேன், எனக்கு ஒரே ஒரு மகள் தான். அப்படி அர்த்தம் இல்லையா? ஒரு மகள்னா ஒப்பற்ற ஒரு மகள்னு அர்த்தம். எப்படி ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு திருப்பாவையில் ஆண்டாள் பாடினாலே, ஒருத்தி மகன்னா ஒப்பற்ற ஒருத்தியின் மகன் அர்த்தம். உபனிஷத்துல எம்பெருமானை ஏக்கமேவ அத்விதீயம், எம்பெருமான் ஒருவன், ரெண்டாவதே அவனுக்கு இல்லைங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒப்பில்லா அப்பன், ஒப்பற்ற ஒருவன், அவனை போல செகண்ட் பர்சன் கிடையாதுன்னு அர்த்தம். அது போல ஒரு மகள், ஆண்டாளை போல இன்னொரு மகளை பார்க்க முடியுமா? எந்த வீட்டுல நாம கூட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது ஆண்டாள் கொண்ட போட்டு ஆண்டாளை போல அலங்காரம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு பாக்குறோம். வேஷம் யார் வேணாலும் போட்டு பார்க்கலாம். ஆனா ஆண்டாள் ஒப்பற்ற ஒருத்தியாச்சே, அவளை போல நம்மாத்து குழந்தையும் வரணுங்கிறதுக்காக இந்த அலங்காரம் பண்றோம். அப்போ ஒரு மகள், அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒருத்தியை ஒரு மகள் தன்னை, அந்த ஒப்பற்ற ஒரு மகளை உடையேன், எனக்கு மகளாக பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றேன். துளசி செடி கடியில பெரியாழ்வாருக்கு வளர்ப்பு மகளாக ஆண்டாள் நாச்சியார் தோன்றினாள். பக்தியை ஊட்டி ஊட்டி, ஞானத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தார். ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். இந்த இடத்துல புகழால்னா புகழோடுன்னு அர்த்தம். அந்த பெண்ணை எல்லோருக்கும் தெரியும்படியாக உலகம் நிறைந்த புகழால், உலகெங்கும் நிறைந்திருக்கும் புகழோடு. இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், விஷயம் தெரிந்தவர் விஷயம் தெரியாதவர், கற்றவர் கல்லாதவர், பண்டிதர் பாமரர், ஏழை பணக்காரர், எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஆண்டாளை யாருக்கு தெரியும்னு கேட்டா எல்லாரும் தெரியும்பா. திருப்பாவை தெரியுமான்னு கேட்டா பாசுரங்கள் தெரியாம இருக்கலாம், திருப்பாவைங்கிற பேர் எல்லாருக்கும் தெரியும்பா. அப்ப உலகம் நிறைந்த, உலகெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய புகழால், புகழோடு அந்த பெண்ணை வளர்த்தேன். இதுல ஒரு அழகான விஷயம் பாருங்க, பெரியாழ்வார தெரியாதவா கூட உண்டு, ஆனா ஆண்டாளை தெரியாதுன்னு சொல்றவா யாருமே இருக்க மாட்டா. பல்லாண்டும் பெரியாழ்வார் திருமொழியும் கூட தெரியாதவா உண்டு.
திருப்பாவை தெரியலன்னு யாரும் சொல்ல மாட்டா. அதனாலதான் உலகம் நிறைந்த புகழால், உலகெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய புகழோடு அந்த பெண்ணை வளர்த்தேன். எப்படி வளர்த்தேன்னா திருமகள் போல வளர்த்தேன். திருமகள்னா லக்ஷ்மின்னு அர்த்தம். திருமகள் போல, லக்ஷ்மியை போலவே அந்த பெண்ணை வளர்த்தேன். கோதாஸ்துதியில சுவாமி தேசிகன் ஸ்லோகம், ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாம் இவான்யாம் கோதாம் அனன்ய சரணஹா சரணம் பிரபத்யே. கமலான லக்ஷ்மி, கமலாம் இவான்யாம்னா லக்ஷ்மியின் மறுவடிவம் போல. என்னதான் ஆண்டாள பூமி தேவியின் அம்சம்னு சொன்னாலும் கூட நம்ம பார்க்கும்போது அப்படியே தாயார்னு தான் சொல்றோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம்லாம் போனா தாயாரை செவிச்சாச்சா தான் கேட்பா. மகாலட்சுமி தாயாரை எப்படி நாம தாயார்னு சொல்றோமோ, ஆண்டாள் நாச்சியாரையும் அதே தாயார்னு தானே சொல்றோம். அவளையே லக்ஷ்மி என்று கருதுகிறோமே. பெரியாழ்வாரே சொல்லிட்டார் திருமகள் போல. அதுவும் இங்க லக்ஷ்மின்னு உதாரணம் சொல்வதற்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல அழகிய காரணம் காட்டுகிறார். என்னன்னா, பொதுவா ஒரு பெண்ணுக்கு உதாரணம் சொல்லணும்னா லக்ஷ்மியை தான் சொல்லுவாளாம். எல்லாத்துக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்னு வச்சிருப்போம் இல்லையா? இப்போ பொண்ணு பார்த்துட்டு வந்தா, பொண்ணு என்னப்பா மகாலட்சுமி மாதிரி இருக்காளான்னு கேட்பா. வேற யாரையும் சொல்ல மாட்டா. இந்திராணி போல இருக்காளான்னு கேட்க மாட்டா, அல்லது சரஸ்வதி போல இருக்காளான்னு கேட்க மாட்டா, கங்காதேவி போல் இருக்காளான்னு கேட்க மாட்டா. ஒரே கேள்வி, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காளா? ஏன்னா ஒரு பெண்ணின் இலக்கணத்துக்கு பெஞ்ச் மார்க் யாருன்னா லக்ஷ்மியா. புரியறதுக்காக லௌகிக உதாரணம் சொல்றேன். இப்போ ஒருத்தர் பாட்டு பாடினா என்ன கேட்பா? எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா போல் பாடினாரா? அதான் பெஞ்ச் மார்க். அது போல கிரிக்கெட் விளையாடினா டெண்டுல்கர் போல விளையாடினாரா? அதுதான் கம்பாரிசன் வந்தா அங்கதான் பண்ணணும். அது போல அழகோடு ஒப்பிடணும்னா லக்ஷ்மி தான். மற்ற பெண்களை எல்லாம் ஏதோ சும்மா பேச்சுக்கு லக்ஷ்மி போல இருக்கா, லக்ஷ்மி போல இருப்பான்னு சொல்லுவா. ஆனா இந்த பெண் இருக்காளே, லக்ஷ்மியே பொண்ணா வந்ததுனால திருமகள் போல வளர்த்தேன். இவளுக்குத்தான் இந்த ஓமை என்பது பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அவள் தான் இவள், திருமகள் போல. அப்படியே லக்ஷ்மியை போலவே வளர்த்தேன். வளர்த்தேன்னா பாலூட்டி சீராட்டி. எப்படி சீராட்டி வளர்த்தாராம்? பக்தியையும் ஞானத்தையும் கிருஷ்ண லீலைகளையுமே ஊட்டி ஊட்டி. ஏன்னா பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு என்ன உணவு எப்படி ஊட்டினார்னு தெரியாது. ஆனா கிருஷ்ண லீலைகளை நன்றாக ஊட்டினார், பகவத் குணங்களை நன்றாக ஊட்டினார், பக்தியை நன்றாக ஊட்டினார், சாஸ்திர ஞானத்தை நன்றாக ஊட்டினார். அதுல எந்த குறைவும் இல்லையே. அப்படி ஊட்டி வளர்த்தேன். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். இப்படி எல்லாம் பண்ண. ஆனா ஒருத்தன் திடீர்னு எனக்கே தெரியாம ராவோட ராவா அந்த பொண்ணை கொண்டு போயிட்டான். யாருன்னா செங்கண்மால் தான். வேற யாரு? சிவந்த கண் கொண்ட பெருமாள். இவருக்கு எத்தனை திருநாமங்கள் இருக்கு எம்பெருமானுக்கு. செங்கண்மால்னு குறிப்பிடுறார் பெரியாழ்வார். மால் அப்படின்னா பித்து பிடித்தவன் அர்த்தம். என் பொண்ணு ஆண்டாள் மேல பெருமாள் பைத்தியமா இருந்தார், அதனால அந்த மால் இருக்காரே செங்கண் மால். பெருமாளுக்கு இயல்பாகவே கண்கள் சிவந்து இருக்கும், செந்தாமரை போல. அத்தோடு ஆண்டாள ரொம்ப ஆசையோடு பார்த்தாராம். நாம ஒருத்தர் ஆசையோடு பார்த்தா கண்கள் இன்னும் கொஞ்சம் செவ்வரி ஓடி சிவக்கும்பா. அப்ப ஏற்கனவே சிவந்த கண்கள் ஆண்டாளை பார்த்து பார்த்து அந்த அன்புல காதல்ல இன்னும் சிவந்து போன கண்கள். அந்த செங்கண் கொண்ட மால் ஆண்டாள் மேல பைத்திய மாதிரி இருக்கானே கிருஷ்ணன். ஆண்டாளுக்கு கண்ணன் மீது எவ்வளவு காதலோ அதை விட 100 மடங்கு கண்ணனுக்கு எங்க ஆண்டாள் மேல காதல். ஏன்னா கிருஷ்ணன் கிடைக்க ஆண்டாள் கொடுத்து வச்சிருக்கணும், அதெல்லாம் சரிதான். ஆனா எங்க ஆண்டாள் கிடைக்க அதை விட கிருஷ்ணன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு மனைவி பெருமாளுக்கு கிடைப்பாளா? அதனால செங்கண் மால் சிவந்த கண்களோடு பித்து பிடித்தவன போல ஆண்டாளுக்காக காத்துன்றான். அவன் தான் கொண்டு போனான். இந்த பாட்டுல தான்ங்கிறது முக்கியம். அந்த தான்கிற ஒரு வார்த்தைக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். கொண்டு போனான்னா பெருமாள் நிறைய பேருக்கு மோட்சம் கொடுப்பார். மோட்சம் கொடுக்கும் போது என்ன பண்ணுவார்னா, ஆதிவாகிக்கர்கள் என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள். உங்களுக்கு இது புரியணும்னா மீண்டும் ஒரு முறை நம்ம கோவில் திருவாய்மொழி பத்தி உபன்யாசம் பண்ணோம் இல்லையா, இதே திவ்ய பிரபந்தம் தொடர்ல. அதுல சூழ்விசு பணிமுகில்னு திருவாய்மொழியில பதிகம். அதுல ஆதிவாகிக்கர்கள் என்பவர்கள்லாம் எப்படி நம்மாழ்வாரை வழிநடத்தி வைகுந்தம் நோக்கி அழைத்து சென்றார்கள், அதை ஆழ்வாரே பாடி இருக்கிறார். அப்போ பெருமாள் பொதுவா ஒருத்தருக்கு மோட்சம் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாரா, அந்த ஆதிவாகிக்கர்கள்ங்கிறவர்களை கை காட்டி விட்டு, பா நீங்கள் இவரை அர்ச்சிராதி மார்க்கம் வாயிலாக அழைத்து வாருங்கள், நான் வைகுண்டத்துல இருக்கேன், அங்க கொண்டு வந்து விட்டுட்டா நான் அவர்களை எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு எல்லா உபச்சாரமும் பண்றேன்பார். அப்படித்தான் இந்த ஆதிவாகிக்கர் கொண்டு போய் வைகுண்டத்துல சேர்த்துருவார். வைகுண்டத்துல பெருமாள் எதிர்கொண்டு அழைத்து அங்கே எல்லா அனுபவமும் தருவார். இது பொது விதி, ஜெனரல் ரூல். ஆனா ஒரு சிலருக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. யார் அதற்கு விதி விலக்குன்னா, புராணங்கள்ல கஜேந்திரன். இந்த கஜேந்திரன் இருக்கானே, அவனுக்கு பெருமாள் எப்படி மோட்சம் கொடுத்தாருன்னு பாகவதம் சொல்கிறது என்றால், இந்த ஆதிவாகிக்கர்லாம் உன்னை கூட்டின்னு போக வேண்டாம்ப்பா, நானே வந்துட்டேன், நீ கருட வாகனத்துல ஏறி உட்காரு, கருடன் உன்னை உடனே வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு வந்துருவார்னு. இந்த ரொம்ப கஷ்டமான ரூட்ல போக வேண்டாம், பைபாஸ்ல வந்துருன்னு அழிச்சுன்னு போற மாதிரி கருடன் மேல பைபாஸ் ரூட்ல கஜேந்திரனை அழைத்து சென்றார்.
அதே பாக்கியம் இன்னொருத்தருக்கு பெருமாள் கொடுத்தார். அவர் யாருன்னா பெரியாழ்வார். பின்னாடி சென்னியோங்கு பதிகத்துல பெரியாழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கும் போது கருட வாகனத்துல பெருமாள் வரார். அதனாலதான் பறவை ஏறு பரம்பொருடான்னு பெரியாழ்வார் அழைக்கிறார் பாருங்க. கருட வாகனத்துல வந்தது எதுக்குன்னா இவருக்கு அப்படியே கருட வாகனத்திலே அழைத்து செல்ல. இது ரெண்டாவது. இது கொஞ்சம் விதிவிலக்கு தான். ஆனா மூணாவதா ஒண்ணு இருக்கான். பெருமாளுக்கு சில பேரை ரொம்ப பிடிக்குமா. அவளை என்ன பண்ணுவாராம், கருடன் மேல கூட உட்கார வேண்டாம், நானே வாகனமா இருந்து தூக்கின்னு போறேன் பாரான். அது யாருக்கு நடந்ததுன்னா ஆண்டாளுக்கு நடந்துதான். அதனாலதான் பாட்டை பாருங்க, செங்கண்மால் தான் கொண்டு போனான்னா தானே சுமந்து கொண்டு ஆண்டாளை வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றான். அதனால ஆண்டாளுக்கு பெருமாளே வாகனம் ஆயிட்டார். அப்போ மத்தவாளுக்கெல்லாம் வாகனம் எது? ஆதி வாகிக்கர்கள்னு ஒரு சிலர் வழிநடத்தி செல்வார்கள். கஜேந்திரன் பெரியாழ்வார் போன்றோருக்கு கருட வாகனத்துல அழைத்து செல்வார். ஆனா ஆண்டாள் நாச்சியாருக்கு தான் கொண்டு போனான். அந்த எம்பெருமானே அவளை அழைத்து சென்று விட்டான். ஆக ஒப்பற்ற ஒரு மகளை எனக்கு மகளாக பெறக்கூடிய பாக்கியம் பெற்றேன். உலகமே அறியக்கூடிய புகழோடு அவளை மகாலட்சுமி போல வளர்த்தேன். நாராயணன் செங்கண்மால் கொண்டு போயிட்டான். இப்ப அப்படியே பாட்டின் இரண்டாவது பகுதி. ஆண்டாள் யாருக்கு ஆசைப்பட்டா? வைகுந்தநாதன் இல்ல, ஆயர்பாடியில மாடு மேய்க்கிற கிருஷ்ணனுக்கு தானே ஆசைப்பட்டா. நாம எப்படி ஆசைப்படுறோமோ அது போல வைகுண்டத்துல பெருமாள் அனுபவம் கொடுப்பார். இப்போ ஒருத்தர் நரசிம்ம உபாசகரா இருக்காருன்னா அவர் வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் நிச்சயமா பெருமாள் அங்க நரசிம்ம அனுபவமும் கொடுப்பார். பரவாசுதேவன் அனுபவமும் உண்டு, அத்தோட நரசிம்ம அனுபவமும் உண்டு. இது விஷயம் புரியறதுக்காக சொல்றேன். நான் ஒரு சிலருக்கு எப்போதுமே டவுட்ஸ் கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவ உடனே இப்படி வந்துருவா, அப்ப ஹனுமான் ஏன் வைகுண்டம் வேண்டான்னார்? அப்ப அவர் ராமனுக்கு தானே ஆசைப்பட்டார், வைகுண்டத்துலதான் ராமனும் கிடைப்பாரு அப்படின்னா ஹனுமானுக்கு அது மட்டும் விஷயம் இல்லை. அவர் எங்கெங்கெல்லாம் ராமாயணம் சொல்றாளோ எல்லா இடத்துலயும் இருக்கணும், ராமநாம பிரச்சாரம் பண்ணணும். இது போல வேற சில பணிகளும் இருக்கு. அதனால எல்லாத்தையுமே அந்த கான்டெக்ட்ல எதுவோ அதோட புரிஞ்சுட்டு ஆராய்ச்சியை விட்டுட்டு அனுபவத்துல இறங்கினோம்னா ரொம்ப ஆனந்தம் பெறலாம். ஆராய்ச்சியில ரொம்ப இறங்கிட்டோம்னா நாமே கடைசியா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோ, அனுபவத்துக்கு வாங்க. அடியன் அடிக்கடி சொல்றேன், ஆனா என்ன தேர்ந்தெடுத்துதான் கேள்வியும் கேட்கறா. அடியன் சொல்லிடுறது இதுதான் முக்கியமான விஷயம். அனுபவம் தான் முக்கியம். இது எவ்வளவு பெரிய அனுபவம் பாருங்க. இது போல பெரியாழ்வார் ஆண்டாள் இவாளை போல அனுபவம் எல்லாம் கிடைக்காது. இப்ப அப்படியே வாங்க, வைகுண்டம் போனாலும் ஆண்டாள் பெருமாளை எப்படி அனுபவிப்பார்னா, யசோதையின் மகன் கிருஷ்ணன் தான். அவளை பொறுத்த வரைக்கும் ஏறா இருந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் மாடு மேய்க்கிற கண்ணன். வைகுண்டம் போனாலும் அப்படித்தான் அனுபவிப்பா. இப்ப பெரியாழ்வார் யோசிக்கிறாராம், என் பொண்ணு வைகுண்டம் போய் மாடு மேய்க்கிற கிருஷ்ணனுக்கு மனைவியாக ஆகிறான்னு வச்சுப்போம். யசோதை இவளை மாட்டு பொண்ணுன்னு ஒழுங்கா ஏத்துப்பாளா இல்லையா? பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற அசோதை. யசோதை எப்படிப்பட்டவள்னா பெருமகள். இந்த இடத்துல பெருமகள்னா பெண்களுக்கெல்லாம் தலைவின்னு அர்த்தம். பிரதானமானவர், தலைவரை ரொம்ப பெரியவர்பா. இப்ப எப்படி முதல் மந்திரின்னு சொல்றோம் இல்லையா? மந்திரிகளுக்கெல்லாம் யார் முதல்வரோ அவரை முதல் மந்திரி. அது போல பிரதம மந்திரி, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்ங்கிறோம். அது போல ஊர் பெண்களுக்கெல்லாம் யார் பெரியவளாக பிரதானமானவளாக இருக்காளோ அவளுக்கு பெருமகள்னு பேரு. மற்றவாள்லாம் வெறும் மகள், இவள் பெருமகள். அந்த பெருமகளாக குடி வாழ்ந்து ஆயர்பாடியிலே குடியிருந்து ஆயர்பாடியில உள்ள எல்லா பெண்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய பெரும் பிள்ளை பெற்ற அசோதை. அசோதைனா யசோதைன்னு அர்த்தம். அவளோ ஆயர்பாடி பெண்களுக்கெல்லாம் தலைவி, அதனால அவள் பெருமகள். அவள் பெற்றெடுத்த கிருஷ்ணன் எப்படின்னா அவனும் பெரும் பிள்ளை பெற்ற, அவனும் பெரிய பிள்ளை. இந்த இடத்துல பெரும் பிள்ளைனா என்ன அர்த்தம்னா அனைத்து மங்கள குணங்களும் நிறைந்தவன், அனைத்து கல்யாண குணங்கள். அவனுடைய அழகு என்ன, பெருமை என்ன, எளிமை என்ன, மென்மை என்ன, கருணை என்ன, ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றிலும் ஒப்பற்றவன் என்னும்படி, என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும்படி பெருமை பெற்ற பிள்ளைன்னு அர்த்தம். பாருங்க, இந்த பாட்டுல ரெண்டு பெரும் இருக்கு, ஒரே வரியில இருக்கு. யசோதைக்கு ஒரு பெரும், கண்ணனுக்கு ஒரு பெரும். யசோதைக்கு பெருமகள் அப்படின்னா எல்லோருக்கும் தலைவின்னு அர்த்தம். கண்ணனுக்கு பெரும் பிள்ளை அப்படின்னா பெருமை பெற்ற பிள்ளைன்னு அர்த்தம். பெருமகளாய் குடி வாழ்ந்து ஆயர்பாடியில உள்ள குடிகளுக்கெல்லாம் தலைவி என்ற பெருமையோடு வாழ்ந்து பெரும் பிள்ளை, பெருமை மிக்க பிள்ளையான கண்ணனை பெற்றெடுத்த அசோதை, யசோதையானவள் இப்ப ஆண்டாள் கல்யாணமாய் போயிருக்கா. இதுவும் கல்யாணமாய் போல, கிருஷ்ணனே கொண்டு போயிட்டான். இப்போ மருமகளை கண்டு உகந்து, இப்போ வந்தவள் மருமகள். இந்த இடத்துல மாமுனிகள் கேள்வி கேட்கிறார், இவன் பாட்டுக்கு பையன் ஒரு பொண்ணு அழிச்சுன்னு வந்தா மருமகள்னு ஒத்துப்பாளான்னா ஒத்துண்டுதானே ஆகணும், எப்படியா இருந்தாலும் மருமகள்ங்கிற முறை தானே. அந்த முறையை இட்டு பாடுகிறார். மருமகளை, மருமகளான இந்த ஆண்டாள் நாச்சியாரை கண்டு உகந்து, கண்டு பார்த்து உகந்து, மனம் சந்தோஷப்பட வேண்டுமே. உகத்தல்னா மகிழ்தல், சந்தோஷப்படுதல்னு அர்த்தம். ஏண்டா என்ன கேட்காம நீ பாட்டுக்கு ஒரு பொண்ணை அழிச்சுன்னு வந்துட்டியா அப்படின்னு கோப்பப்படாமல், ஆஹா நம்ம ஆத்துக்கு மகாலட்சுமி வந்திருக்கா. பொதுவா எந்த பெண்ணு வந்தாலும் ஆத்துக்கு மகாலட்சுமிம்போம். இங்க திருமகள் போல வளர்த்தேன், உண்மையாகவே லட்சுமி தான் வந்திருக்கா. ஆஹா
லக்ஷ்மியே நம்ம ஆத்துக்கு மருமகளா வந்திருக்காளே, ஆண்டாள் மருமகளா வந்திருக்காளே, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், என்ன பாக்கியம் என்ன பாக்கியம், இப்படி ஒரு பெண் எனக்கு மருமகளாக வந்தாளே என்று மருமகளை கண்டு உகந்து இந்த ஆண்டாளை பார்த்து யசோதை சந்தோஷப்பட்டு மணாட்டுப்புறம் செய்யும் கொலோ. மணாட்டுப்புறம்னா மருமகளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்னு அர்த்தம். இப்போ மருமகள்னு வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் பல சீரும் சிறப்புமாக திருமணம் எல்லாம் நடத்தி வைக்க வேண்டாமா? கண்ணன் பாட்டுக்கு தூக்கின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் நடத்த வேண்டிய அந்த சடங்குகள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்னு இருக்கு இல்லையா, அதுக்குத்தான் மணாட்டுப்புறம்னு பேரு. அதாவது இந்த மணாட்டு பெண் என்ற வார்த்தை தான் இன்னைக்கு மாட்டு பொண்ணுன்னு இருக்கு. ஏன்னா அதை பத்தி நிறைய விசாரம் பண்றா. மாட்டு பொண்ணு சொல்றீங்களே, மாட்டு பொண்ணுனா என்ன அர்த்தம்? ஒருத்தர் சொன்னார், இல்ல மாடை விட கேவலமா நடத்துறாதான் மாட்டு பொண், மாடு போல ட்ரீட் பண்றா. இன்னொருத்தர் சொன்னார், இல்ல இல்ல அது மாற்று பெண், அதைத்தான் மாட்டு பெண்ணு சொல்றா. என்ன மாற்று பெண்? ஆமா, இவாளுக்கு ஏற்கனவே ஒரு பெண் இருப்பா, மாற்று பெண் இன்னொரு பெண் வந்திருக்கிறாள், அதனால மாற்று பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. அதை விட ஒருத்தர் சொன்னார், அது இல்லப்பா மாட்டு பொண்ணு அப்படின்னா மாற்றும் பொண்ணுன்னு அர்த்தம், வந்ததும் பையனை மாத்திடுறாளே, அது வரைக்கும் பையன் அம்மா பையனா இருந்தான், அப்புறம் மனைவிக்கு ஹஸ்பண்ட் ஆயிடுறான், அதனால மாற்றும் பெண் மாட்டு பெண். மணாட்டு பெண் என்பதுதான் மாட்டு பொண்ணுன்னு இருக்கு. மணாட்டு அப்படின்னா மணவாட்டிம்பா. மாப்பிள்ள இருக்காரே அவருக்கு நல்ல தமிழ்ல மணவாளன்னு பேரு, கல்யாண பொண்ணுக்கு மணவாட்டின்னு பேரு. அந்த மணவாட்டி என்பதுதான் மணாட்டு பெண் என்று ஆகி இருக்கிறது. அதனால அந்த மணாட்டு பெண் மாட்டு பொண்ணுன்னு வந்திருக்காளே, மணாட்டுப்புறம் அவளுக்கு என்னென்ன சடங்குகள்லாம் செய்யணுமோ செய்யும் கொலோ. அதை சரியா செஞ்சிருவாளா, சீரும் சிறப்புமா செய்வாளா? இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம், என் பொண்ணோட அழகு, அவளுடைய நற்குணங்கள், அவள் கண்ணன் மீது கொண்ட காதல், இது போன்ற உள் விஷயங்களை பார்த்து அதன்படி நன்னா செய்வாளா, அல்லது ஆமாமா கிருஷ்ணன் பாட்டுக்கு திடீர்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்துட்டான்னு லௌகிக்கத்தை பார்த்து குறைச்சு செஞ்சிருவாளா? இந்த இடத்துல மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க, லௌகிக்கத்துக்கு தக்க அளவு அகிருதயமாக செய்து விடுவளோ. உலகியல் ரீதியில பார்த்துட்டு, அதாவது உலகியல் ரீதியிலன்னா இன்னைக்குன்னா என்ன பண்றோம், ஓ பொண்ணு கல்யாணம் பண்றியா, அவ அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறார், பொண்ணு எவ்வளவு படிச்சிருக்கா, எந்த வேலையில இருக்கா, இதைத்தான் கேட்கிறோமே ஒழிய பொண்ணு நல்ல குணத்தோடு இருப்பாளா, நல்ல பண்போடு இருப்பாளா, அல்லது எவ்வளவு படிச்சிருக்கா, படிப்பு கூட ரொம்ப முக்கியம்தான், இது எதையுமே நாம கண்டுக்கிறது இல்ல. பக்தியோட இருக்காளான்னு கேட்கறது இல்ல, சாஸ்திர அனுஷ்டானங்கள் ஃபாலோ பண்ணுவாளான்னு கேட்கறது இல்ல. நாம கேட்கிற ரெண்டே கேள்வி, ஓகேப்பா என்ன வேலை பார்க்கறா, எவ்வளவு சம்பாதிக்கிறா, இந்த ரெண்டு தான் முக்கியம்னு நினைக்கிறோம். இதுதானே லௌகிக்கம். அது போல எனக்கு ஒன்றும் சம்பாத்தியம் கிடையாது, என் பொண்ணுக்கும் பெருசா வேலை சம்பாத்தியம்னு எதுவும் கிடையாது, இந்த லௌகிக்கத்தை பார்த்துட்டு மனசு இல்லாம ஏனோதானோன்னு பண்ணிடுவாளோ, அல்லது அவள் குணங்களை பார்த்து எவ்வளவு காதலோடு எவ்வளவு பக்தியோடு வந்திருக்கா, இப்படிப்பட்ட மாட்டு பொண்ணு கிடைப்பது எவ்வளவு வசதி அப்படின்னு கருதி சீரும் சிறப்புமாக செய்வாளா, அல்லது லௌகிக்கத்தை பார்த்துட்டு ஏனோதானம் பண்ணிடுவாளா? அதான் கேள்வி. மணாட்டுப்புறம் செய்யும் கொலோ. பாட்டின் 2வது பகுதி பாருங்க, ஆயர்பாடிக்கே தலைவியாக இருக்கும் யசோதை, பெரிய மகனை பெற்றெடுத்த யசோதை இந்த மருமகளை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு எல்லாம் செய்வாளா, அல்லது லௌகிக்கத்தை பார்த்துட்டு ஏனோதானோ என்று செய்து விடுவாளா என்பது பாட்டின் திரண்ட பொருள். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண் மால் தான் கொண்டு போனான், பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டுகந்து மணாட்டுப்புறம் செய்யும் கொலோ. ஒப்பற்ற ஒரு மகளை பெற்றெடுத்தேன், உலகமே நிறைந்த புகழோடு அவளை மகாலட்சுமி போல் வளர்த்தேன், நாராயணன் வந்து கொண்டு போயிட்டான். பெருமகளாக ஆயர்பாடி தலைவியாக விளங்கும் யசோதை, பெருமகனான கண்ணனை பெற்றெடுத்த யசோதை மருமகளை கண்டு சந்தோஷப்பட்டு அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை சிறப்பாக செய்வாளோ, அல்லது லௌகிக்கத்தை பார்த்து அகிருதயமாக மனசில்லாமல் ஏனோதானோன்னு செய்து விடுவாளோங்கிறது பாட்டின் கருத்து. இப்ப ராமானுஜர் விஷயத்துக்கு வர, இந்த பாட்டுக்கும் ராமானுஜருக்கும் என்ன தொடர்புன்னா, ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வான் என்ன பண்றார், பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திக்கிறார், ராமானுஜருக்கு மோட்சம் கொடுப்பதற்கு முன்னாடி அடியேனுக்கு நீ மோட்சம் கொடுக்கணும்னு பெருமாள்கிட்ட. அண்ணா கவனிங்கோ, ராமானுஜர் ஆச்சாரியன், கூரத்தாழ்வான் சிஷ்யர். ஆனா இதுல கூரத்தாழ்வான் ராமானுஜரை விட 7 வயசு பெரியவர், வயசுல பெரியவர் சிஷ்யர், வயதுல இளையவர் ராமானுஜர் ஆச்சாரியன். இந்த கூரத்தாழ்வான் பெருமாள்கிட்ட கேட்கிறார், ராமானுஜருக்கு 1 வாரம் முன்னாடி எனக்கு மோட்சம் கொடுத்துடணும். சரி தரேன்ட்டார் பெருமாள். இந்த செய்தி ராமானுஜருக்கு தெரிய வருகிறது. ராமானுஜர் கூரத்தாழ்வானை கூப்பிட்டு கேட்டாராம், என்னது இது, மோட்சம்னா ஆச்சாரியன் தானே முதல்ல அங்க போகணும், சிஷ்யன் அப்புறம் தான் போகணும், சம்பிரதாயத்துல ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார்போம், ஆச்சாரியன் வைகுண்டத்துல இருக்கார், சிஷ்யன் ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார், ஏன் வித்தியாசமா இருக்கே, நீர் முன்னாடி மோட்சம் போகணும் ஆச்சாரியன் பின்னாடி வரணும்னா எப்படி? அதுக்கு கூரத்தாழ்வான் பதில் சொன்னாராம், இல்ல நம்மாழ்வார் திருவாய்மொழியில சூழ்விசும்பு அணிமுகில் பதிகத்துல பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர்னு பாடியிருக்கார். ஏற்கனவே வைகுண்டத்துல இருக்கிறவா
புதுசா வைகுண்ட வரவாளுடைய திருவடிகளை அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலைமையில சேர்த்துப்பான் இருக்கு. இப்ப கூரத்தாழ்வான் சொல்றார், அடியன் முன்னாடியே வைகுண்டம் போயிட்டேன்னா அங்க காத்திருந்து ராமானுஜர் நீங்கள் வைகுண்டம் வரும்போது உங்க திருவடிகளை அடியேன் அலம்பி ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலைமையில சேர்த்துப்பேன். ஒருவேளை தேவரீர் முன்னாடி போயிட்டு அடியன் பின்னாடி வந்தேன்னா அப்புறம் தேவரீர் காத்திருந்து அடியன் பாதங்களை அலம்பி ஏன் ஸ்ரீபாத தீர்த்தத்தை உங்க தலைமையில கூடவே கூடாது. அங்கேயும் நீங்க தான் ஆச்சாரியன், அடியன் சிஷ்யன். வைகுண்டம் போனாலும் அடியன் ராமானுஜதாசன். அதனால உங்களுக்கு முன்னாடி அடியன் தான் மோட்சம் போகணும். அதனாலதான் பெருமாள்கிட்ட கேட்டேன்னார். அந்த பக்தியை நினைத்து வியந்தார் ராமானுஜர். அதே மாதிரி ராமானுஜருக்கு முன்பு கூரத்தாழ்வான் வைகுண்டம் போகக்கூடிய அந்த தருணம் வந்து விட்டது. கூரத்தாழ்வானுடைய திருமேனியிலிருந்து அந்த ஜீவாத்மா புறப்பட்டு அர்ச்சிராதி மார்க்கத்துல வைகுண்டம் போறது. அப்போ ஸ்தூணக்ஷோபம்னு சொல்லுவா. இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிவதற்கு முன்னாடி ஒரு வலி ஏற்படுமா, கடுமையான வலி. அந்த வலியை தணிக்கணும். கூரத்தாழ்வான் திருமேனியிலிருந்து ஜீவாத்மா பிரிய போறது. ராமானுஜர் ஓடி வந்தார். கூரத்தாழ்வானை தம் மடியில் கிடத்தி கொண்டார். அவர் காதுல 2 வரிகள் கொண்ட துவய மந்திரத்தை சொன்னார். அந்த துவயம் அப்படியே அவருக்கு ஒரு பானகம் கொடுத்தது போல அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அந்த துவயத்தை ராமானுஜர் சொல்ல அப்படியே கேட்டுக்கொண்டு கூரத்தாழ்வானை புறப்பட்டு வைகுண்டத்தை அடைஞ்சுடுறார். இப்ப கூரத்தாழ்வானின் சரம திருமேனி, நமக்கெல்லாம் சடலம்னு சொல்லுவோம். கூரத்தாழ்வானுடைய சரம திருமேனி ராமானுஜர் மடியில இருக்கு. ஆச்சாரியன் ராமானுஜர் சிஷ்யர் கூரத்தாழ்வான் திருமேனியை பார்க்கிறார். இந்த பாசுரத்தை சொன்னாராம். ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான், பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டுகந்து மணாட்டுப்புறம் செய்யும் கொலோ. இப்போ அப்படியே கூரத்தாழ்வானுக்கு அர்த்தம் பாருங்க. ராமானுஜர் பெரியாழ்வார் ஆயிட்டார், கூரத்தாழ்வான் ஆண்டாள் ஆயிட்டார். ராமானுஜர் சொல்றார், ஒரு மகள் தன்னை உடையே. நீங்க மகள்னா சிஷ்யன் அர்த்தம். ஒப்பற்ற ஒரு சிஷ்யன். எத்தனை சிஷ்யர்கள் வந்தாலும் கூரத்தாழ்வானை போல ஒரு சிஷ்யர் கிடைப்பாரா? ராமானுஜருக்காக தம் உயிரையும் பணயம் வைக்க துணிந்தவராச்சே, நம் சம்பிரதாயத்துக்காக கண்களையே கொடுத்தவராச்சே, ஒப்பற்ற ஒரு சிஷ்யர். ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால். உலகம் நிறைந்த புகழோடு. அதாவது சம்பிரதாயத்துல சொல்லுவா, எம்பெருமான் பெருமையை சொல்லி முடிக்கலாம், எம்பெருமானார் ராமானுஜர் எம்பெருமானார் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. ஆனா ஒருவேளை எம்பெருமானார் பெருமையை சொல்லி முடிச்சாலும் கூரத்தாழ்வான் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். மகாலட்சுமி பிராட்டி எப்படி பெருமாளை விட்டு பிரிய மாட்டாளோ அது போல கூரத்தாழ்வான் ராமானுஜர் நிழலை விட்டு பிரிய மாட்டார் என்னும்படி லக்ஷ்மி போல, லக்ஷ்மி பெருமாளோடு இணைந்திருப்பது போல என்னோடு இணைந்திருப்பவராக. ஒருவேளை பிசிக்கலா பிரிஞ்சிருந்தாலும் அவன் மனசு இணைந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படி வளர்த்தேன். செங்கண்மால் தான் கொண்டு போனான். என் சிஷ்யன் கூரத்தாழ்வான இந்த பெருமாள் அழிச்சுன்னு போயிட்டாரே, இனி வைகுண்டத்துல அங்க உள்ள நித்திய சூரிகள்லாம் என் குழந்தை கூரத்தாழ்வான நன்னா பாத்துக்கணுமே. இங்க அசோதைங்கிறது நித்திய சூரிகள், பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற அசோதை. அங்க வாழலாம் அவ்வளவு வைபவத்தோடு இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் மருமகளை கண்டு உகந்து இந்த கூரத்தாழ்வான பார்த்து சந்தோஷப்பட்டு மணாட்டுப்புறம் செய்யும் கொலோ. ஆத்ம விவாகம், மோட்சம்னா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடைபெறக்கூடிய திருமணம். அதை அவள்லாம் நன்கு நடத்தி வைக்கணும். நடத்தி வச்சா அடியேனும் பின்னாடி வந்து அங்கே சேர்ந்து கொள்கிறேன் என்று ராமானுஜர் இந்த பாசுரத்தை அனுசந்தித்தார் என்பது இந்த பாட்டு குறித்தான மற்றொரு தனிச்சிறப்பு. அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். I had only one exceptional girl child with worldwide fame. I brought her up as Mahalakshmi herself, but the red lotus-eyed Lord, full of love, took her away. Yashoda, who is the chief of all the cowherd women and who begot the great son Krishna, will she look at her daughter-in-law, be happy and perform all the rites for her with happiness or not என்பது இந்த பாசுரத்துக்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரம் தொடர்ந்து பெரியாழ்வாருடைய தாய் பாவம் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஒரு மகள் தன்னையுடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான், பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற அசோதை
மருமகளை கண்டு உகந்து மணாட்டுப்புறம் ஷையோங்கலோ